35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஏ சர்டிஃபைட் மூவி அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு ஓகே படம் ரொம்ப ராவாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தையும் கொடுக்குது. அதே சமயம் ஐயோ ஏ சர்டிஃபைட் அப்போ ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வைடாக கவர் பண்ண முடியாதா அப்படின்ற எண்ணத்தையும் கொடுக்குது. 74 வயசில் அதாவது நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மனிதர், ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் வந்து ஆடியன்ஸோட செல்வாக்காக இருக்கிறாரு, ரசிகர்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடக்கூட ஒரு நடிகனாக இருக்கிறாரா அப்படின்னா யாருமே அப்படி கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்துக்கான பிஸ்னஸ் அது பார்த்தீங்கன்னா வைடர் பிஸ்னஸ், அதாவது வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ், அதாவது வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு நடிகரை வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் இருக்காரு. ஆனால் இந்த ஏ அப்படின்றது வந்து 1000 கோடி இலக்கு, இந்த படம் ஒரு 1000 கோடி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த இலக்குக்கு ஏதாவது பாதிப்பாக இருக்குமா? இந்த படத்தினுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா 450 கோடி ரூபா கிட்ட சன் பிக்சர்ஸ் வந்து செலவழிச்சிருக்கிறாங்க. அவங்களோட வியாபாரம் இப்போ ஒரு கூலி படத்தினோட வியாபாரம் பார்த்தீங்கன்னா 650 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு தமிழ் படம் 650 கோடி ரூபா வந்து டேபிள்லே, அதாவது பிஃபோர் ரிலீஸ் வியாபாரம் ஆயிருக்குன்னா எந்த படமே கிடையாது. ஸோ இது கூலி வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு பெருமையை வந்து அது எடுத்துக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்க்கு 200 கோடி லாபமே கிடைச்சிருக்கு. ஸோ இதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல் மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நார்த் இந்தியா, வேர்ல்டு வைட் ரிலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்றுருக்காங்க. இதனுடைய டிஜிட்டல் பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. அதனால முதல் 4 நாள் எடுத்துங்களேன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கலெக்ஷன் நிச்சயமாகும். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அதாவது மிகப்பெரிய வெற்றி. அதாவது ரஜினியோட படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு ஒரு நேம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் இது உண்டு பண்ணும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எல்லாருமே வாங்கிட்டு 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு திரைப்பட தயாரிப்பாளரும் திரை விமர்சகருமான ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி படத்தினுடைய அப்டேட் பற்றி நம்ம பேசலாம் நம்ம நேயர்களுக்காக. என்ன அப்படின்னா, இந்த படத்தின் மேலே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க மக்கள். இந்த தருணத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஏ சர்டிஃபைட் மூவி அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு ஓகே படம் ரொம்ப ராவாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தையும் கொடுக்குது. அதே சமயம் ஐயோ ஏ சர்டிஃபைட் அப்போது ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வைடாக கவர் பண்ண முடியாதா அப்படின்ற எண்ணத்தையும் கொடுக்குறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ரஜினிகாந்த் படம்னாலே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ் அட்ராக்ஷன் ஆடியன்ஸ் கிட்ட. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் அறிமுகமாகி 50 ஆண்டு கடந்தும் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் வந்து தமிழ் திரையுலகத்தில் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரோடு இருக்கார். ஸோ அவரோட படம் வந்தாலே பெரிய ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ இப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், கூலியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஹைப்பு, இவ்வளோ தூரம் வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கூலியோடைய காம்பினேஷன் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ், அனிருத், சன் பிக்சர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனே வந்து புது காம்பினேஷன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரல. ஸோ லோகேஷ் கனகராஜ் தான் இதில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். இந்த லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு வந்து மாஸ்டர், அப்புறம் லியோலாம் கொடுத்துருக்காரு. எல்லாமே வந்து வெற்றி படங்கள். அது ஒரு பெரிய ஸ்டாரை வந்து எப்படி இயக்கணும், எப்படி வந்து அந்த ஸ்டாரோட படத்தை வந்து அவங்களுடைய ஆடியன்ஸை போய் ரீச் பண்ண வைக்கணும், இந்த டெக்னிக் தெரிஞ்சவர் லோகேஷ் கனகராஜ். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி படம் வந்து விக்ரம். கமலஹாசனுடைய ஃபேன் லோகேஷ் கனகராஜ். ஆக்சுவலி கமலஹாசனை வச்சு விக்ரம் படம் வந்து கமலஹாசனுடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் படம், பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு இயக்குனர் அவர் ரஜினிகாந்தோட சேரும்போது அந்த அட்ராக்ஷனே வேற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலு, அவருடைய லுக்கு, வாக்கு, அவருடைய டயலாக் டெலிவரி, அந்த ஸ்பீட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸ் வந்து கை தட்டி விசிலடிச்சு கொண்டாடுறாங்க. ரஜினிகாந்தோட ஏஜ் அதை நீங்கள் ரொம்ப பார்க்கணும். 74 வயசு. 74 வயசில் அதாவது நம்ம இந்தியன் சினிமா
இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மனிதர், ஒரு நடிகர் இவ்வளோ தூரம் வந்து ஆடியன்ஸோட செல்வாக்கா இருக்கிறாரு, ரசிகர்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடக்கூட ஒரு நடிகனா இருக்கிறாரா அப்படின்னா யாருமே அப்படி கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்துக்கான பிஸ்னஸ் அது பார்த்தீங்கன்னா வைடர் பிஸ்னஸ், அதாவது வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ். அதாவது வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு நடிகராக வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் இருக்காரு. இவ்வளவு மாஸ் அட்ராக்ஷன்ஸ் உள்ள ஒரு நடிகரோட, அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் சேரும்போது, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் என்ன மேஜிக் பண்ணியிருப்பாரு, ரஜினியை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, ரஜினி எப்படி காமிச்சிருப்பாரு, ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் எவ்வளோ தூரம் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி வீட்டில் வளர்ந்த ஒரு பையன், ரஜினி படம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக மியூசிக்லாம் போட்டு கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா ரஜினி படங்களுடைய பாடல்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருக்குது. ஸோ இந்த படம், அதாவது கூலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 3 சிங்கிள் விட்டுருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு பாடல்களாக இருக்குது. அதாவது பவர் ஹவுஸ் பாட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் தெரிக்க விடுறாங்க. அந்த சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. மொத்தத்தில் சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி, லோகேஷ் கனகராஜ், அனிருத் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? இது வேற மாதிரியான ஒரு காம்பினேஷன். இது வந்து வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களா இந்த படத்தை பார்க்கறதுக்கு அப்படின்னா கிடையாது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் அத்தனை பெரிய ஸ்டார்ஸும், அதாவது வந்து பாலிவுட் ஸ்டார்ஸு, தெலுங்கு ஸ்டார்ஸு, மலையாளம் ஸ்டார்ஸ், மம்முட்டி, மோகன்லால் வந்து எல்லா நடிகர்களுமே இந்த படம் எப்படி இருக்கும், ரஜினி என்ன பண்ணியிருப்பாரு, என்ன சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த படம் கிரியேட் பண்ணிடுச்சு. இவ்வளோ தூரம் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணதுக்கு இந்த காம்பினேஷன் தான் காரணம். ஓகே சார். இப்போ பொதுவாக வந்து திரைப்பட நிறுவனமோ இல்லைனா வந்து இயக்குநர்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காக சில சீன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு யூஏ வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வந்துருச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து அஃப்கோர்ஸ் வைலண்ட்டான ராவான படம் தான். ஆனால் இந்த அப்படின்றது வந்து 1000 கோடி இலக்கு, இந்த படம் ஒரு 1000 கோடி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த இலக்குக்கு ஏதாவது பாதிப்பாக இருக்குமா சார்? இல்லை, அப்படின்னா படத்துக்கு தேவையாக இருந்தால் நிச்சயமாக வந்து கொடுத்தா அதை வாங்கி தான் ஆகணும். இப்போ யூஏ வாங்கலாம், சில கட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு யூஏ இப்போ வாங்கணும்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அஸ் அ டேரக்டர் அவர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா, ரஜினியோட பல அட்ராக்ஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பாலிவுட் ஸ்டார், அதாவது வந்து அமீர் கான் இருக்கார், நம்ம நாகார்ஜுனா இருக்காரு, உபேந்திரா இருக்காரு. ஸோ பல நடிகர்கள் நடித்த இந்த படத்தை வந்து லோகேஷ் அவர் என்ன நினைச்சிருக்காரோ, அவர் எப்படி ஒரு ரஜினி படத்தை எடுக்கணும்னு நினைச்சாரோ, அவர் எப்படி ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை வந்து ஃபுல்ஃபில்டா, அதாவது வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் காம்ப்ரமைஸே பண்ணாமல் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை அவர் நினைக்கிற மாதிரி ஆடியன்ஸ்ட்டை கொடுத்தாதான் மேக்சிமம் அது ரீச் ஆகும் அப்படின்னு லோகேஷ் நினைக்கிறார். அஸ் அ டேரக்டரோட டிசிஷன் தான் இது. அது அப்படி நினைக்கும் போது கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு லோகேஷ் வந்து ஃபீல் பண்றாரு. ஸோ நிச்சயமா வந்து சில விஷயங்கள், அதாவது சில அட்ராக்ஷன்ஸ் வந்து கட் பண்ணிட்டு ரஜினி படம் அப்படிங்கிறது வந்து ஏமாற்றமா கொடுக்கறதுக்கு பதில் ரஜினியாவே காமிக்கும் போது அது ஒரு கல்ட் ஃபிலிம், அது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா கொண்டாடுவாங்க. நிச்சயமா அது ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும்னு லோகேஷ் நினைக்கிறார். இதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தினுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா 450 கோடி ரூபாய் கிட்ட சன் பிக்சர்ஸ் வந்து செலவழிச்சிருக்காங்க. அவங்களோட வியாபாரம், இப்போ ஒரு கூலி படத்தினுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா 650 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஆமா, இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு தமிழ் படம் 650 கோடி ரூபா வந்து டேபிள்லே, அதாவது பிஃபோர் ரிலீஸ் வியாபாரம் ஆயிருக்குன்னா எந்த படமே கிடையாது. ஸோ இது கூலி வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு பெருமையை வந்து அது எடுத்துக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ்க்கு 200 கோடி லாபமே கிடைச்சிருக்கு. ஸோ இதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல் மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நார்த் இந்தியா, வேர்ல்டு வைட் ரிலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்றுருக்காங்க. இதனுடைய டிஜிட்டல் பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சன் டிவி வந்து இவங்களுடைய சேட்டலைட் உரிமையை அவங்களே வந்து விட்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெரிய லெவலில் இத்தனை ரூபா காசு கொடுத்து வாங்கினதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கால்குலேஷன் என்னென்னா, இதுக்கு மீறி இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கிட்ட இருக்குது. 2.0 அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஜெயிலர், இதுதான் ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நிச்சயமாக அது தாண்டும் வேற ஒரு மாதிரியான ஒரு மாசான விஷயத்தை வந்து கூலி செய்யும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறதுனால, பெரிய லெவலில் அந்த படத்து மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எப்படா வந்து ஆகஸ்ட் 14 வரும் அப்படின்னு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுனால, அதாவது கொண்டாடுற மனநிலையில் ரசிகர்கள் இருக்காங்க. அதனால முதல் 4 நாள் எடுத்துக்கங்களேன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கலெக்ஷன் நிச்சயமாகும். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அதாவது மிகப்பெரிய வெற்றி, அதாவது ரஜினியோட படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு ஒரு நேம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் இது உண்டு பண்ணும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் ஒரு இயக்குனராக அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஜினி சார் சைட்லேருந்து இந்த ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க, அது வைக்கிறாங்க, மோனிகா மாதிரியான ஒரு பாட்டு வந்து அவருடைய படத்தில் வந்ததே இல்லை, இதெல்லாம் கம்பல்ஷனில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு விமர்சனமாக வச்சாங்க. இப்போ இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணியிருக்காருன்றதை எடுத்துக்கலாமா சார்? சார், ஒரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நல்ல படங்கள் தான் கொடுத்துட்டு வராரு. மாநகரம் ஒரு பெரிய வெற்றி படம் தான், சின்ன படம் தான், ஆனால் நல்ல பேசப்பட்ட படம். அதுக்கப்புறம் கைதி மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு வெற்றி படம். மாஸ்டர், லியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு பெரிய லெவலில் பேசப்பட்ட வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் படம்னும் போது லோகேஷ் அவர் நினைக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸ் லைக் பண்ணுற ஒரு ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் காட்டணும் அப்படின்னு விரும்பி வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மொத்தமாக எடுக்கிறதுக்கு சன் பிக்சர்ஸும் ரஜினியும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. முதல்ல ஓகே சொல்லிட்டாங்க. லோகேஷ் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த படம் நான் நினைக்கிற மாதிரி எடுத்து நான் முழுசாக முடிச்சு ஓகே சார் நீங்கள் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி எனக்கு ரிலீஸ் ப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு லோகேஷ் சொன்னதுனால சன் பிக்சர்ஸ் ரஜினி 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் கேட்குறீங்க இப்போ மோனிகா மாதிரி சாங் வந்து இது வரைக்கும் லோகேஷ் வந்து வைக்கல அப்படின்னா கூட இப்போ லோகேஷ் வந்து ஒரு ஸ்டார் இயக்குனர் ஆகிட்டாரு. இப்போ வந்து அவர் காம்பினேஷன் யாரோட காம்பினேஷன், ஒரு சூப்பர் ஸ்டாரோட காம்பினேஷன் என்ன வியாபாரம் ஆயிருக்கு, 650 கோடி ரூபா வியாபாரம் ஆயிருக்கு. ஸோ அதை வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அதுக்கு மேலே ஒரு பெரிய லாபம் வரும்ன்ற நம்பிக்கையில் தான் அந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது, படத்துக்கு தேவை, இது வந்து பிஸ்னஸ்க்கு தேவை. ஒரு மோனிகாங்கிற சாங் வந்து பிஸ்னஸ்க்கு தேவை. அந்த பிஸ்னஸ்க்கு உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினிக்கு என்னென்ன வேணுமோ ரஜினியோட மாஸ் எலிமெண்ட்ஸ் அத்தனையுமே இந்த படத்தில் வந்து லோகேஷ் பயன்படுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எப்போவுமே தேவை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் காவாலா படம் தமனா காவாலா பாட்டு வந்து பெரிய வெற்றி பாட்டாக அமைஞ்சதுனால, பெரிய லெவலில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால ஜெயிலருக்கே அது ஒரு மைலேஜ் அமைஞ்சிச்சு அந்த சாங். அதனால் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு வேணும், வியாபாரத்துக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காண்டி தான் அது வச்சிருக்காரே தவிர இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பெரிய மசாலா மாஸ் படம் எடுக்கும்போது அதில் சில எலிமெண்ட்ஸ் வந்து நெசசிட்டின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சிங்கன்னா தான் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆடியன்ஸை திருப்திப்படுத்த முடியும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வியாபாரமும் பண்ண முடியும். ஸோ பெரிய வியாபாரம்னால இதெல்லாம் பண்ணியிருக்காரு லோகேஷ். ஓகே சார். கூலியை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் எல்லா ஊரினுடைய ஸ்டார்ஸுமே இருக்கிறாங்க, குறிப்பாக வந்து அமீர் கான் இந்த மாதிரி இருக்காங்களே சார். இது வந்து மற்ற ஊர் பிஸ்னஸில் வந்து எப்படி சார் இருக்கும்? அவங்கவுங்க ஊர் படங்களை விட அது அதிகமாக அந்த ஊரில் கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா, ரஜினி நான் முதல்ல சொன்னேன், அதாவது ரஜினின்னா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட படங்களை வந்து கொண்டாடி தீர்க்கிறாங்க. ரஜினி படம் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டை மீறி ஆந்திராவில், அப்புறம் பாலிவுட்டில், அப்புறம் வந்து கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக கூலி அமையும். காரணம் என்னென்னா ரஜினிக்கே எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம ஆந்திரான்னு எடுத்துக்கும்போது, அதாவது வந்து ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்கே நாகார்ஜுனா வேற இருக்காரு. ஸோ நாகார்ஜுனா இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஹீரோவாகவே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவை கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து வில்லனா பார்க்கும்போது அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட் நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுடைய ஹீரோ இந்த படத்தில் வில்லனா நடிக்கிறார்னும் போது அந்த என்ஜாய்மெண்ட்டே வேற மாதிரியா இருக்கும் தெலுங்கு ரசிகர்களுக்கு. ஸோ யாருக்கு வில்லனா நடிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா நடிக்கிறார்னும் போது அது வந்து எப்படி சொல்றது, தேட்டரே தெரிக்கும், அந்த அளவுக்கு வந்து இது வேற மாதிரி இருக்கும். அமீர் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிவுட் ஸ்டார், ஒரு நம்பர் 1 ஸ்டாராக இருக்காரு இன்னைக்கு கூட. ஸோ அவருடைய படம் போது ரஜினிகாண்டி தான் அவரும் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய படம் வந்து நம்ம பாம்பேயில் இந்த நார்த் இந்தியாவில் வெளியிடும் போது அவருக்கான ஒரு ரசிகர்கள் வருவாங்க. அது வந்து அமீர் கானுக்கான ஒரு ரசிகர்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்களுமே சென்ற இடமெல்லாம் புகழ், அப்படி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் புகழ்ன்ற மாதிரி ரஜினி வந்து எங்கே போய் நின்னாலும் அங்கே வந்து அவருக்கு வந்து விசில் சத்தம் பறக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லா பக்கமும் பெரிய கலெக்ஷனை பண்ணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே சார். இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சன் பிக்சர்ஸ் உடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே அவங்களுடைய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து அவங்க தான் பெஸ்ட்டு, சூப்பராக பண்ணியிருப்பாங்க எல்லா அவங்களுடைய படங்கள்லாம். இதில் வந்து குறிப்பாக சூப்பர் ஸ்டாரை நிறையா காமிக்காமல் ரொம்ப கம்மியாக அவருடைய கேரக்டரைசேஷன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு
ஒரு ப்ரமோஷனுமே பயங்கரமாக பண்ணுறாங்களே சார். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது சன் பிக்சர்ஸ் ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதை விட ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல்லே எடுத்துங்களேன், இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து எல்லா சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா கூலியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் 15 நாளைக்கு கூலியை பற்றி தான் பேசுவாங்க. ரிலீஸ் ஆகி ஒரு 15 நாளைக்கு கூலியை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ப்ரொமோஷனாக கூலிக்கு அமைஞ்சது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, மலேசியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தத்தோ மாலிக் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், மலேசியாவில் ஒரு நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூலியோட லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டைட்டிலே போடுறாங்க. அந்த கூலிங்கிற அந்த பேட்ச் தான் டைட்டிலே போடுறாங்க. அதை வந்து ஆல்ரெடி வந்து மலேசியா இருக்கிற மக்களுக்கெல்லாம் சும்மா ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% மேலே வந்து இந்த கூலி லேபிளை கட்டிட்டு எல்லா பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க படத்தை. ஒரு ஆர்டிஸ்ட் மேலே, ஒரு நடிகர் மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு பற்று, பாசம், பிரியம் இருந்தால் மட்டும்தான் அப்படி வந்து நீங்கள் வந்து லேபிள்லாம் கட்டிட்டு அலைவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ரஜினிகாந்த் இருக்கிறதுனால ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ப்ரொமோஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் அமேசான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுலாம் வந்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்க, டெலிவரி பாக்ஸ்ல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நாகார்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திராக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அந்த ஸ்டேட்டில் அவர் தான் அந்த படத்தை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த படத்துக்கு மேக்ஸிமம் அங்கே என்ன ப்ரொமோட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அமீர் கான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருடைய படம் போன மாதம் ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஹிந்தி படம் ரிலீஸ் ப்ரொமோஷன் போது அவர் கூலியை பற்றி பேசுறாரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா அங்க இருக்கிற ஆர்டிஸ்டே கூலியை பற்றி பேசும்போது அது ரீச் வேற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது சன் டிவி பண்றது ரொம்ப கம்மி சொல்ல போனா. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் இதெல்லாம் கொடுத்தாங்க. செகண்ட் சிங்கிள்லாம் வரும்போது ரஜினியே இல்லாமல் ஒரு பாட்டா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஷோபின் வந்து நடிச்சு மிகப்பெரிய ஒரு அவரும் டான்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல டான்ஸர் ஆக்சுவலி, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வேற மாதிரி அதாவது லோகேஷ், நான் சொன்னேன்ல, லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஒரு கால்குலேஷனில் படம் பண்ணுறார் சார். இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷனுடைய பல்ஸ் வந்து லோகேஷ் நல்லா தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகர், ஒரு மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஒரு பெரிய நடிகரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த படத்தை வந்து எடுக்கணும், அவங்க ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அந்த படத்தை வந்து கொடுக்கணும், இதெல்லாம் வந்து லோகேஷ் வந்து இன்னைக்கு கையில் அப்படி ஏதோ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சன் டிவி பண்ணுற இந்த ப்ரொமோஷனே நான் ஏதாவது இன்னைக்கு நடக்க போகிற அந்த வந்து ஆடியோ வெளியீடு தான் பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். அந்த ப்ரொமோஷன் ஏன் பெரிய ப்ரொமோஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி பாலிவுட் ஸ்டார்ஸ்லேருந்து, தெலுங்குலேருந்து, கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் நிச்சயமாக வந்து இந்த ப்ரொமோஷனில் கலந்துக்குவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய நெருங்கிய நண்பர், அதுவும் பார்த்தீங்கன்னா லோகேஷுக்கு வந்து பிடித்த ஒரு எப்படி சொல்கிறது நடிகர், இயக்குனர் லோகேஷ் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? கமலஹாசன். ஸோ கமலஹாசனும் இந்த விழாவில் வந்து இருப்பார். ஸோ முக்கியமான எல்லாருமே இதில் பங்கு பெறுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய 50 வருஷமாக ரஜினி வந்து சினிமா துறைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி, அதுக்கு ஒரு மரியாதை மாதிரி ஒரு விழா நடத்தணும்னு முதல்ல கேட்டப்ப ரஜினி முடியாது, வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரிபியூட் ரஜினிக்கு பண்ணுறாங்க. அதாவது வந்து ரஜினி படத்தினுடைய கிளிப்பிங்ஸு, ரஜினி படத்தினுடைய பாட்டு, டயலாக்ஸ்லாம் வந்து இதில் போட்டு அது ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணுறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கான்செப்ட் மாதிரியே பண்ணுறாங்க. இந்த கூலி படத்தில் உள்ள 3 பாட்டு மட்டும் இல்லை, இது இல்லாமல் ரஜினியுடைய பல படங்களுடைய வெற்றி பாட்டுகளை வந்து அதாவது சூப்பர் ஹிட் சாங்ஸை வந்து இதில் வந்து அனிருத் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணுறாரு. ஸோ இது ஒரு கிராண்டியரான விழாவாக இருக்கும். ஸோ இந்த விழா இன்னைக்கு இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விழா பற்றி ஆல்ரெடி ஒரு வாரமாக பேசுகிறாங்க, இதுவே ஒரு பப்ளிசிட்டி. இன்னைக்கு நான் விழாவில் ரஜினிகாந்த் என்ன பேச போகிறார், அதாவது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் மைக்கு முன்னாடி நின்னா எப்படி ஆடியன்ஸ் வந்து எல்லாரையும் நம்ம பக்கம் பார்க்க வைக்கணும். 1 மணி நேரம் பக்கம் பேசுகிறாங்க. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் பேசினா கூட அந்த அட்ராக்ஷன் வந்து நம்ம மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவு, நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வந்து பேச கற்றுக்கிட்டார். ரொம்ப பிரமாதமாக அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆடியன்ஸ் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பப்ளிசிட்டி. ஸோ இது அடுத்த வாரம் அநேகமாக நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும். அது ஒரு பப்ளிசிட்டி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிசிட்டியோட போதும், இதுக்கு மேலே பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம் அப்படின்னு லோகேஷ் சொல்லிட்டார். காரணம் என்னன்னா ஆல்ரெடி ரொம்ப ஹைப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் டேரக்டராக லோகேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், 1000 கோடி அடிக்கும் எதுவுமே அவர் சொல்ல, ரொம்ப ஷட்டில்டாக உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த படத்தை வந்து என்னுடைய முழு எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு அவங்கள திருப்தி பண்ணுற மாதிரி நான் அந்த படத்தை
படத்தை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து லோகேஷ் வந்து சொல்லிட்டு வராரு. ஸோ இந்த படத்தினுடைய ஹைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைப் வந்து பப்ளிக் கிட்டே இருக்கு, ரஜினி ரசிகர்கள்ட்ட இருக்கு. டோட்டலாகவே இந்த படம் எப்படா வரும்னு ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவே பெரிய பப்ளிசிட்டியாக மாறிடுச்சு. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அமீர் கான் கூட ஒரு படம் பண்ண போகிறதா நிறைய தகவல்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இப்போ லோகேஷ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக மாறிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது வந்து லோகேஷ் கிட்ட என்னென்னு கேட்குறாங்க, மாஸ்டர் 2 பண்ணுவீங்களா, அதாவது வந்து லியோ 2 பண்ணுவீங்களா? விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அப்போ அந்த லியோ 2 மாஸ்டர் 2 பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அது யாரை வச்சு பண்ணுவீங்க? இப்போ வந்து நம்ம சூர்யா வச்சு ரோலக்ஸ் வந்து அது ஒரு தனி கதைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பண்ணுவீங்களா? இரும்பு கை மாயாவின்னு ஒரு ஃபேண்டசி படம், ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஒன்று இருக்கு, அதை சூர்யா வச்சு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பண்ணுவாரா? அப்புறம் கைதி 2 ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் விக்ரம் வந்து 3 பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஒரு பக்கம் பின்னாடி போறாரு. ரஜினியே இந்த கூலியை பார்த்துட்டு ரஜினி என்ன சொல்றாரு, எனக்கு கூலி 2 பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாலிவுட் படம் பண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு லோகேஷ் வந்து படம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பட் லோகேஷ்னுடைய இம்மீடியட் ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு கைதி 2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து அவர் டிசைன் பண்ணுவார். ஸோ இதுக்கு நடுவில் லோகேஷே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து நான் வந்து ரஜினியோட ஒர்க் பண்ணிட்டேன், கமலோட ஒர்க் பண்ணிட்டேன், விஜயோட ஒர்க் பண்ணிட்டேன், இந்த டாப் ஸ்டார் இந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து அஜித். ஸோ அஜித்தோடையும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன், காத்துக்கிட்டு இருக்கேன், எப்போன்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்திருக்கு, அதுக்கான கதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் அஜித்தோடையும் ஒர்க் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து லோகேஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுவார். லோகேஷ் முதல்ல வந்து படத்தை எடுக்க வரும்போது என்ன சொன்னார்னா, 10 படத்துக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அவர் இப்போ கையிலேயே 10 படம் வச்சிருக்காரு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.